இவன் அழகுக்கும் அறிவுக்கும் இவனை கட்டிக்கிறதுக்கு நிறைய பொண்ணுங்க வந்தாங்க. ஜாதகம் பொருந்தல. சாகும்போது என் பொண்டாட்டி சொன்ன வார்த்தையை நம்பி இன்னும் நந்தினிக்காக காத்திருக்கேன். அவதான் எங்களை ஏமாத்திட்டு ஓடிட்டாளே சார். போன பொண்ணை மறுபடியும் தேடி கண்டுபிடிங்க. என் பொண்டாட்டிக்கு என்ன தெரியல பேராண்டி? பின்ன என்ன, இப்பதான் எங்க பக்கத்து வீட்டு அக்காக்கு கல்யாணம் நடந்துச்சு. அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது ஆரத்தி எடுத்தாங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் புது பொண்ணு மாப்பிள்ளை தானே, அவங்களுக்கு ஆரத்தி எடுக்க வேணாமா? என்ன அப்பதான் நீங்க? அப்பதாக்கு தான் தெரியல, உங்களுக்கும் தெரியலையா? நீங்களாச்சும் சொல்லி கொடுக்க வேணா? இந்த சின்ன வயசுல என் பேரண்டிக்கு எவ்வளவு வாய், என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நான் மட்டும் இப்படி பேசலனா எங்க அப்பா அம்மாவுக்கு இப்ப கல்யாணம் நடந்திருக்குமா? ஏய், உனக்கு இப்படி எல்லாம் பேச யார் கத்து கொடுத்தாங்க? எங்க அம்மா தனக்கு தானே புலம்பும் போது அவங்க பேச்ச கேட்டு கத்துக்கிட்டேன். போதுமா? இப்ப இதுதான் முக்கியமா? என் கண்ணு. அப்பத்தா, என்னப்பா? எங்க அம்மா அப்பா மட்டும் மாப்பிள்ளை பொண்ணா என்ன? அவங்களோட சேர்ந்து சித்தி சித்தப்பாவும் மாலையும் கழுத்துமா நிக்கிறாங்கல்ல. முதல்ல வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுத்தாதான் நல்லதுன்னு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பாட்டி சொன்னாங்க. அடடா, ஆரத்தி எடுக்க பேரை வந்து என்னமா அதிகாரம் பண்றான். இதெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆமா லட்சுமி, இத்தனை வருஷமா என் பையன் தப்பான வழியில போயிட்டான். இனிமே அவனுக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் உன்கிட்ட உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும்னா நீ என் மூத்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்டிஷன் போட்டேன். நீயும் உன் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல மனசோட என் பையனை கட்டிக்க சம்மதிச்ச. என் பையன் கெட்டவன் தெரிஞ்சும் துணிஞ்சு சம்மதிச்ச. உன் நிலைமையில நான் இருந்திருந்தா நான் கூட இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டேம்மா. அப்பவே உன்னுடைய நல்ல மனசு எனக்கு புரிஞ்சுது. இப்படிப்பட்ட ஒரு நல்லவ என் பையனுக்கு பொண்டாட்டியா வர்றதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேம்மா. ஆனா கல்யாணத்துல நாட்டாம வீட்டு மருமக வந்து இவளை காட்டி, இப்படி வா கண்ணு, என் பேரனையும் காட்டி உன் கழுத்துல தாலி ஏற விடாம பண்ணி ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை காப்பாத்திட்டாமா. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணுமா. அப்பத்தா, நீங்க கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? உங்களை ஆரத்தி எடுக்க சொன்னா மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடடா, நான் மறந்தே போயிட்டேன்டா. இப்ப எடுத்துட்டு வரேன். இங்க வா. லட்சுமி, என்னத்த?
என் 2 பசங்களுக்கும் கல்யாணம் நடக்க காரணமா இருந்தது நீ. இவங்களுக்கு நீ ஆரத்தி எடுத்து வரவேத்தாதான் இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். நீயே ஆரத்தி எடுமா. நானா? இதுதான் சரி. இந்த அக்கா ஆரத்தி எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா இங்க இருக்கிறதுலயே இந்த அக்கா தான் நல்லா கலரா பெரிய கண்ணோட அழகா இருக்காங்க. அழகானவங்க ஆரம்பிச்சு வச்சாதான் வாழ்க்கை அம்சமா இருக்கும். என்ன நான் சொல்றது? அப்படியே அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கு பாரு. வா இப்படி நீ போமா, நீ போய் ஆரத்தி எடு. இந்தாம்மா. நீ சொன்னதை கேட்ட உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரவுடி லட்சுமி இனிமே எனக்கு இல்லன்னு முடிவே பண்ணிட்டேன். அதையும் மீறி மறுபடியும் அவன் எனக்கு கிடைக்க போறது நினைச்சா அந்த சந்தோஷத்தை சொல்ல எனக்கு வார்த்தையே வரல. உண்மையான காதல் ஜெயிக்குங்கிறது உங்க விஷயத்துலதான் உண்மையாக போகுது. வர வர உண்மை மேலேயே நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. எதுக்கு இப்படி சலிச்சுக்கிறீங்க? பின் என்ன, ரவுடி லட்சுமி என்ன உண்மையா காதலிச்சிருந்தா அவ எப்படி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலாம்? அவளோட சூழ்நிலை தான் நமக்கு தெரியும்ல. தான் தங்கச்சிங்களுக்காக தான் வாழ்க்கையவே அவ தியாகம் பண்ண துணிஞ்சிருக்கா. அவளோட பார்வையில அவ செஞ்சது சரி. தங்கச்சி முக்கியம்தான். அதுக்காக அவளையே நம்பி இருக்கிற நான் என்ன பாவம் செஞ்சேன்? அவ மனசுல என்ன ஒரு நெஞ்செழுத்தம் திமிரு இருந்தா அவ கல்யாண பத்திரிக்கைய ஏன் கையால குடுக்க வைப்பா? அவகிட்டயே நீங்க ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்டிருக்கலாம்ல. கேட்டா மட்டும் என்ன சொல்வா? உனக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு கண்டபடி பேசுவா. அத கேட்க விருப்பம் இல்லாமதான் எதையுமே கேட்கல. சரி, நடந்தது நடந்து போச்சு. அதையே மனசுல வச்சுக்கிட்டு ரவுடி லட்சுமி மேல கோவத்தை வளர்க்காதீங்க. அது உங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்க்கும் நல்லது இல்ல. நீ என்ன சொன்னாலும் அவளை நினைச்சாலே எனக்கு கோவமா வருது. பாவங்க, அவ மனமேடை வரைக்கும் வந்து அவளோட கல்யாணம் நின்னு போயிருக்கு. அவளோட மனநிலை எப்படி இருக்கும்? அவளை பார்த்து ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு இப்படி பகையாளியா நினைச்சா என்ன அர்த்தம்? ஏன் இடத்துல இருந்து பார்த்தா என்னோட கஷ்டம் உனக்கு தெரியும். நம்பி வந்தவளை நான் ரோட்ல விட்டுட்டு போறதை விடவா இது கஷ்டம்? இப்பவும் என்ன நம்ப வச்சு கழுத்துறது அந்த சக்திய அவன் பேரையே யூஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப யூஸ் பண்ண வச்சிட்டீங்க. நான் அந்த நம்பிக்கை துரோகியை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன்னா இப்ப என்னால நிம்மதியா வாழ முடியுமா? எல்லாமே நன்மைக்கேன்னு நினைக்கணும். நடந்து முடிஞ்சதை மாத்திர சக்தி யாருக்குமே இல்ல. ஆனா நடக்க போறதை தீர்மானிக்கிற சக்தி நம்ம கிட்ட இருக்கு. இது பாருங்க, உங்க வாழ்க்கைய ரவுடி லட்சுமி கூட எப்படி வாழலான்னு யோசிங்க. நடந்து முடிஞ்சதை மாத்திர சக்தி நம்ம கிட்ட இல்ல, நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரிதான் கல்யாணமும். இன்னாருக்கு இன்னாருன்னு சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதுபடிதான் நடக்கும். எனக்கு பொண்டாட்டியா யார் வரணும்னு இருக்கோ அவதான் எனக்கு பொண்டாட்டியா வருவா. அப்போ ரவுடி லட்சுமியை பார்த்து பேசுற எண்ணம் இல்லையா? அவளுக்கு நான் வேணும்னா அவ என்ன தேடி வரட்டும். நான் அவளை தேடி போக மாட்டேன். இதான் என் முடிவு.
என்ன மோகனா, எதுக்கு என்ன தனியா கூட்டிட்டு வந்த? என்ன பேசணும்? அக்கா, என்னடி? அக்கா, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா. என்னடி இது சின்ன குழந்தை மாதிரி? நல்ல நாள் அதுமா யாராவது அழுவாங்களா? சொல்லு. அழக்கூடாது, சரியா? மோகனா, இப்ப நீ இல்லாம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறோம். புருஷன் கிட்ட சண்டை போடாம மாமனார் மாமியார் கிட்ட நல்ல மருமகன்னு பேர் எடுக்கணும், சரியா? நான் ஓ தங்கச்சிக்கா, கண்டிப்பா நல்ல பேர் எடுப்பேன். எனக்காக ஓ வாழ்க்கைய எனக்கு துணிஞ்ச உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலக்கா. உண்மையிலேயே ஒன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. என்னடி நீயும் எனக்கு ரொம்ப நல்ல தங்கச்சிடி, சத்தியமா சொல்றேன். நான் மீனரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்ச உடனே அவரு திருந்தணும்னு நீ சத்தியம் வாங்குறதுக்காக உன் உயிரே கொடுக்க துணிஞ்சியே. அப்பவே நீ என் மேல வச்சிருக்கிற அக்கறையை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மோகனா. மைனர் திருந்த நான் காரணம் இல்ல. இப்போ கல்யாணத்தை நிறுத்தினாலே லக்ஷ்மி, அவளும் காரணம் இல்ல. மைனர் திருந்த நீதான் மோகனா காரணம். உனக்கு இப்ப நல்ல தைரியமும் பக்குவமும் வந்துருச்சு. இனிமே எல்லார்கிட்டயும் பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கும். என்ன பிரச்சனைனாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும். நீ கர்ப்பமா இருந்ததை என்கிட்ட மறைச்ச மாதிரி எந்த பிரச்சனையும் நீ என்கிட்ட மறைக்க கூடாது. பிரச்சனையை மறைச்சா அது எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும்னு உனக்கே நல்லா தெரியும். கல்யாணத்துல எல்லாரும் அரசல் பொருசலா பேசினது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இனிமே எந்த பிரச்சனைனாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும். சரிக்கா. கவலைப்படாதீங்க பெரியம்மா. பெரியம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். உங்க போன் நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. எங்க சித்திக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். நீங்க மட்டும் தான் கொடுப்பேன், நீங்க தான் ஃபோன் பண்ணணும்னு. சரிப்பா. நீங்க தைரியமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க பெரியம்மா. எனக்கு தெரிஞ்சு சித்திக்கு தங்கச்சி பாப்பா தான் பிறப்பா. ஏன்னா என் கூட விளையாடுறதுக்கு ஆள் வேணும்ல, அதனால கண்டிப்பா தங்கச்சி தான் பிறக்கும். சித்திய அப்பச்சியும் அப்பத்தாவும் ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நான் அடி பின்னிடுறேன். டேய், எப்படி 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 அப்புச்சிய அடி பின்னிடுவியா? எப்படி அடிப்பீங்க? எப்படி இப்படியா இப்படியா அடிப்பீங்க? ஆமாடி. ஆமா லட்சுமி, நீ தைரியமா வீட்டுக்கு போயிட்டு வாமா. என் வீட்டுக்கெல்லாம் மருமகன்னு யாராவது வருவாங்களான்னு நான்லாம் ஏங்கிட்டு இருந்திருக்கேம்மா. ஒரே நேரத்துல 2 மருமகள்ங்க எனக்கு கிடைச்சிருக்காங்க. அதோட என் பையனும் திருந்தி இப்ப ஒழுக்கமா இருக்கான். இனிமே செல்வியும் எங்க வீட்டுல நல்லா இருப்பா, உன் தங்கச்சியும் எங்க வீட்டுல நல்லபடியா வாழ்வா. இதுக்கு நான் கேரண்டிமா. லட்சுமி, இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற உன்னையும் நாட்டாம வீட்டு மருமக லட்சுமியையும் நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேம்மா. கூடிய சீக்கிரமே உன் கல்யாண பத்திரிகையோட தான் நீ இந்த வீட்டுக்கு வரணுமா? என்னம்மா? சரி அக்கா, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரி, நீ போ, நான் வரேன். வரேன். சரி வாமா. வரேன். அழக்கூடாது. வா புஷ்பா, வழி எடுப்போம். அழக்கூடாது. போமா, முன்னாடி போ. சம்பந்தி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இனிமே மோகனா எங்க வீட்டு பொண்ணு, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். போயிட்டு வாங்க.
போயிட்டு வரோம்மா. எதுவா இருந்தாலும் அத்தை சொல்ற மாதிரி நடந்துக்க. போயிட்டு வரோம்மா. அழது அழது. போயிட்டு வரோம் மோகனா. போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். அழது. வரோம். வாங்க சம்பந்தி. அக்கா போயிட்டு வரேங்க. போயிட்டு வரோம் சம்பந்தி. போயிட்டு வாங்க சம்பந்தி. லட்சுமி, நீயும் உன் தங்கச்சியை பத்தி கவலையே படாத. அவ எங்க வீட்டு மருமக மட்டும் இல்ல, என் மக. நான் பாத்துக்கிறேன். சரி, போயிட்டு வரோம். போயிட்டு வாமா. நான் போயிட்டு வரேன். கவலைப்படாதீங்க, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரோம். சாரதா, என்ன சாரதா இங்க வாயா. என்ன இன்னைக்கு நாம நாட்டாம வீட்டுக்கு போன் பண்றப்ப அங்க நாட்டாம தான் போன் எடுக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு விபூதி எடுத்து வந்திருக்கேன். சரி. இந்தா வச்சுக்கோ. இத வச்சுக்கிட்டு நீயே போன் பண்ணி பேசிடு. நான் எதுக்கு இங்க பேசணும்? நீங்களே பேசுங்க. ஏய், நான் என்னடி பேசுறது? ஏங்க இதெல்லாமா சொல்லி கொடுப்பாங்க? நாட்டாம போன் எடுத்தா அவர்கிட்ட நந்தினி உங்க வீட்டுல நடிக்க வந்திருக்கா, உண்மையிலே அவளுக்கு கல்யாணம் ஆகல, எங்களை ஏமாத்தின மாதிரி உங்களையும் ஏமாத்தி மொத்த சொத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓட போறா, முழிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. நீ யாருன்னு கேட்டா உங்க குடும்பத்து மேல அக்கறை உள்ளவன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு விசாரிக்கிறத விட நந்தினி இருக்கால, லக்ஷ்மியா நடிக்கிற நந்தினியை கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுங்க. ஒருவேளை நந்தினி போன் எடுத்துட்டானா என்ன பண்றது? ஐயோ, நமக்கு இப்ப நல்ல நேரங்க. அவ போன் எடுக்க மாட்டா, நிச்சயமா நாட்டாம தான் எடுப்பார். போய் பண்ணுங்க, போங்க. சரி, பண்ணுங்களா. நம்பர் கொடு. அட, நான் எங்க வச்சிருக்கேன்? டைரியில தானே எழுதி வச்சிருந்தீங்க. நானா எழுதி வச்சேன்? என்ன பாருங்க. எங்க எழுதி வச்சேன் ஞாபகம் இல்லையே. எடுத்து பாருங்களேன். இரு பாக்குறேன். ஐயோ, இதுல பாருங்க. இதுலதான் இருக்கும். எடுங்க, தேடுங்க தேடுங்க. அந்த டைரியில பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. சீக்கிரம் பண்ணுங்க. பண்ணுங்க. ரிங் போகுது.